தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்காய் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வார்த்தை ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். ராகேலுடைய பிரசவத்தின் போது, இது ராகேலுடைய 2வது பிரசவம். ராகேலுடைய பிரசவத்தின் போது அவளுக்கு வேதனை எப்படி இருந்தது என்றால் கடும் வேதனையா இருக்கிறது. அப்பொழுது மருத்துவச்சி அவளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய். இந்த முறையும் என்று சொன்னால் அகெயின், மறுபடியும் நீ புத்திரனை பெற்றுக்கொள்வாய். ஏன் இந்த ஒரு நம்ம சயின்டிஃபிக் படி பார்த்தாலும் சரி, உலகத்தின் படி நம்ம பார்த்தாலும் சரி, பிரசவ வலி என்பதுதான் மிகப்பெரிய வலி. அப்போ பிரசவத்தில் வலி கட்டாயமாக கடும் வேதனையாக தான் இருக்கும். அந்த கடும் வேதனையில் மருத்துவச்சி அவளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. ஏன் ராகேல் பயந்தாங்க அப்படின்னு சொன்னால், யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் திருமணமான பிறகு ராகேலுக்கு மட்டும் பிள்ளை இல்லை, லேயால் 6 குமாரனையும் ஒரு குமாரத்தையும் பெறுகிறார். வேலைக்காரிகள் பில்கால் 2 குமாரனையும் சில்பால் 2 குமாரனையும் பெறுகிறார்கள். ஆக 10 ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை என்று 11 பிள்ளைகள் முடிவுற்ற பிறகுதான் கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் ராகேல் கர்ப்பம் தரிந்து ராகேல் பிள்ளையை பெற்ற பிறகு ஆதியாகமம் 30வது அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் அவள் எப்படி சொல்லி பேர் வைக்கிறாள், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று அவள் அதை எண்ணி, கர்த்தர் இன்னும் ஒரு குமாரனை எனக்கு தருவார் என்று சொல்லி அவருக்கு யோசேப்பு என்று பெயர் வைக்கிறார். ஆனால் அந்த இன்னொரு குமாரன் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. லாபான் கிட்ட இருந்து அவர் விடை பெற்று பரிவாரங்களோடு கூட கடந்து போகிறார். இப்போ கடும் வேதனையாக இருக்கும் பொழுது ராகேலுக்குள் ஒரு பயம், எனக்கு கர்த்தர் இன்னொரு குமாரனை தருவார் என்று நான் நம்பினேனே, இப்போ என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கும்பொழுது தான் மருத்துவச்சி சொல்கிறாங்க, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்று. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் நம்முடைய பயம் என்னவென்றால், இது நடக்குமா, நான் எதிர்பார்க்கறது, நான் கர்த்தரிடத்தில் கேட்டுறது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ரொம்ப ஒரு பயம் நமக்கு இருக்கும். நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய இருக்கும், நமக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னால், ராகேலை கர்த்தர் கடைசியாக நினைச்சாரு, அவர் நினைந்தருளினார். அப்போ ராகேல் சொல்றா, எனக்கு இன்னும் ஒரு குமாரனை தருவார். அதே வார்த்தையை தான் அந்த இடத்துல மருத்துவச்சி சொல்றா, இந்த முறையும் நீ புத்திரனை பெற்றுக்கொள்வாய் என்று. இந்த நாளில் கூட ஆண்டவரிடத்துல நாம் வைத்த விண்ணப்பங்கள், நம்மை குறித்த தேவனுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதை நிறைவேற்றும் பொழுது எப்படி இருக்கும் என்றால் கடும் வேதனையா இருக்கும். கடும் வேதனையின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் பயந்து கொண்டு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாய் உங்களுக்கு என்று கர்த்தர் குறித்ததை நிச்சயமாய் நீங்கள் பெறுவீர்கள். ஆகவேதான் அந்த பிரசவ வேதனையானது கடும் வேதனையா இருக்கிறது. நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு பயப்படாமல் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ராகேலை பார்த்து மருத்துவச்சி சொன்னது போல இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் எங்களை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் பெற்றுக்கொள்வாய் என்ற வார்த்தையை அனுப்பின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் குறித்ததை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஒருவேளை சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், உபத்திரவங்களும் வேதனைகளும் அதிகமாய் எங்களால் தாங்கக்கூடாத பாரமாய் இருக்கலாம். ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுக்கென்று கர்த்தர் நீர் குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவீர். இந்த முறையும் நாங்கள் பெற்றுக்கொள் என்று விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தின்படியே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.